சார், வெல்கம் சார். என்ன பார்க்கணும்? பிரசாந்த், நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கியாடா? இல்லடா, எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் ட்ரெஸ் வாங்கி தர போகிறது எங்களுக்கு தான். அந்த ட்ரெஸ்ஸை போட போகிறதும் நாங்கள் தான். அப்போ எங்கள் கிட்ட தானே நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணும்னு கேட்கணும். உங்ககிட்ட கேட்டால் நீ என்ன சொல்லுவ? உனக்கு சாரி, அவங்களுக்கு ஆஃப் சாரி, அதானே? ஆமாம், நாங்கள் என்ன ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறோமோ அதை தானே எடுக்க முடியும். சரிம்மா தாயே, ஆஃப் சாரியே எடுக்கலாம், போதுமா? பிரீத்திக்கும் வினோவுக்கும் ஆஃப் சாரி, எனக்கு சாரி. இல்லை, 3 பேருக்குமே ஆஃப் சாரி தான். ஐயோ, என்னாலலாம் ஆஃப் சாரி போட முடியாது. ஐயோ, நீங்கள் போடலைன்னு சொன்னால் என்னாலையும் விட முடியாது. நீ என்னடா பிரசாந்த் சொல்கிற? ஆஃப் சாரியே வாங்கிடலாமா உங்களுக்கு? எனக்கு ஓகே தான்டா. என்ன நீங்களே முடிவெடுக்கிறீங்க? ட்ரெஸ் போடுற எங்கள் கிட்ட தானே கேட்கணும். என்ன வேணும்? உங்கள் அக்காலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ என்ன சைலண்டாகவே நிற்கிற? எப்படி நீங்கள் நினைக்கிறதா வாங்கி தர போறீங்க? அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணிட்டு? பரவாயில்லையே மேடம், டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். இவளுக்கு தான் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் சிங்க பெண்கள்மா, அப்படிதான் பேசி போராடிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் கண்டுக்காத. என்ன பேசினாலும் அவங்க நினைக்கிறதா நடத்த போறாங்க. அதுக்கு எதுக்கு பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்? பரவாயில்லையே வேணும், நாங்களாம் எதுவும் சொல்லாமலே நீயாவே புரிஞ்சுக்கிற. அவளுக்கு மாதிரி நான் என்ன மக்கு சாம்பிராணியா? இதுதான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு பேச எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு? அப்போ உன் சிஸ்டர்ஸை நீயே மக்கு சாம்பிராணின்னு சொல்ற? ஆமா, நான் உண்மையை தான் சொல்றேன். ஆஃப் சாரீஸ் பார்க்கணும். ஓகே சார், எந்த மாதிரி பார்க்கணும்? வெஸ்டர்ன் ஆர் ஸ்டைலிஷ்? லுக் லைக் லெஹங்கா? நோ, வெஸ்டர்ன் ஸ்டைல் ஓகே, பட் ஹெவி ஒர்க் அண்ட் ரிச்சபிளாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? யா சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். உள்ள வாங்க. யா ஷோர். ஐயோ சார், எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் எப்படி ட்ரெஸ் எடுத்து தரீங்களோ அதே மாதிரியே எடுத்து கொடுங்க. அப்புறம் இதால ஒரு பிரச்சனை வரும் எங்களுக்கு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இனியா, வர நீ ரொம்ப பேசுறடி. யாரு? நான் ரொம்ப பேசுறேன்னா? உண்மையே சொன்னா சில டைம் கஷ்க தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏண்டி பேச மாட்டேன்? இப்போ உனக்கு டைம் கரெக்டாக இருக்கு பத்தியா? அதான் ரொம்ப பேசுற. பேசு, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். பிரசாந்த் சார், எல்லா எம்ப்ளாயிஸும் எந்த அமௌண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ அதே அமௌண்ட்டுக்கு தான் நாங்களே எடுப்போம். அப்படியா? அப்போ சிஓ பேச்சுக்கா அவ்வளோதான் மரியாதை, அப்படித்தானே? ஐயோ சார், நீங்க கம்பெனில தான் சிஇஓ, இங்கெல்லாம் கிடையாது. சரி ஓகே, இப்போ நீங்கள் என்னவா வந்திருக்க? கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயா வந்திருக்கியா, இல்லைனா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வந்திருக்கியா? எது கேர்ள் ஃப்ரெண்டா? நான் இப்போ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டானே? ஹே பேப், கூல், நீ பொண்ணு தானடி? ஆமா, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நான் பொண்ணு தான். அதான் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓ, நீங்க அப்படி மீன் பண்ணீங்களா? ஆமாம், ஏன் நீ எதுவும் வேற மாதிரி நினச்சியா என்ன? சாச்சா, அப்படிலாம் இல்லை. நானும் இப்படி தான் நினச்சேன். பார்த்தா அப்படி தெரியலையே. உங்களுக்கு அப்படி தெரிலனா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கல்லிடி நீ, இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆமாம், என்ன இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா தாயே, வா உள்ளே போகலாம். போகலாம். வா நீ உள்ளே போகலாம். ஆமாம், கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் யாரையுமே காணும். நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோமா என்ன? இல்லை, அவங்களாம் சாரி செக்ஷனில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஏன் எங்களுக்கு மட்டும் ஆஃப் சாரி எடுத்து தரீங்க? நாங்களும் சாரியாக எடுத்துருப்போம்ல. அவங்களுக்குலாம் சாரி பிடிச்சிருக்கா, அதனால சாரி எடுக்கிறாங்க. எனக்கும் உனக்கு ஆஃப் சாரி போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் ஆஃப் சாரி எடுக்கிறோம். அது எப்படி? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரெஸ் எடுக்கணுமா? இப்போ என்னடாமா, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும், அப்படி தானே? ஆமாம். ஓகேடாமா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எத்தனை ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கோ. அதே போல் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் நான் எடுத்து தரேன், ஓகேவா? அப்பா சாமி, எனக்கு எதுவுமே வேணாங்க. நீங்கள் என்ன எடுத்து தரீங்களோ அதையே நான் போட்டுக்கிறேன், போதுமா? ஏன் இனியா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி எது வேணா எடுத்துக்கோடி, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். கடவுளே, எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டேன். அதோட அமைதியாக இருந்துருங்க. என்னடி, நீயே தானே உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னு கேட்டேன், இப்போ என்ன வேணாங்கிற? இங்கே பாருங்க, எல்லாமே தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிச்சிங்கன்னு வைங்க, கட்டுப்பாயிடுவேன். கடவுளே, உங்களுக்குலாம் கண்ணே இல்லையா? இந்த மாதிரி ஒரு பச்சை மண்ணை இந்த மாதிரி ஒரு சண்டைக்காரிட்ட மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே. யாரு நீங்க? ஒண்ணுமே தெரியாத பச்சை மண்ணா? ஆமா. ஐயோ, ஃப்ராடு. நீங்க போய் பச்சை மண்ணுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? எது ஃப்ராடா? என்னடி டக்குன்னு ஃப்ராடுங்கிற? ஆமா, நீங்க ஃப்ராடு தான். எப்படியெல்லாம் பிளான் போட்டு உங்க அப்பா வாயாலே எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்ல வச்சிட்டீங்களா? அதுக்கெல்லாம் தனி திறமை வேணும்டி. அந்த திறமையெல்லாம் ஐயாவுக்கு பிறந்ததுலேருந்தே இருக்கு. ரொம்ப தான் ஃப்ராடு. நீ ஃப்ராடுன்னு கூப்பிட்டா கூட நல்லா தாண்டி இருக்கு. ஐயே, நான் உங்களை ஃப்ராடுன்னு கூப்பிட்றேன், பல்ல காட்டிட்டு இருக்கீங்க. அதான் சொன்னல, இது கூட நல்லா தான் இருக்கு. எது ஃப்ராடா? ஆமாண்டி, நீ ஃப்ராடுனே கண்டினியூ பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை. டே அகில், இன்னைக்கு ஃபுல்லாக பேச சொன்னாலும் நீ அவங்கள்ட்ட பேசிட்டு தான் நிற்ப. வாடா போகலாம். டே சும்மா இருடா, சரி வா போகலாம். என்ன உங்களுக்கு? இல்லடி, இந்த சாரியில் செம்ம க்யூட்டாக இருக்கு, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். என்ன சொல்கிறீங்க? நான் எப்போதுமே சாரி தான் கட்டுறேன். அது என்ன இந்த சாரி மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க? எல்லா சாரிலையும் நீ க்யூட்டாக தான் இருப்ப, ஆனால் இந்த சாரியில் கொஞ்சம் ஹாட் அண்ட் க்யூட்டாக இருக்க. எது? என்னடி, உண்மையை சொன்னால் கூட மறைக்கிற? என்ன சொன்னீங்க? என்னடி இப்படி மறைக்கிற? அம்மாடி, நான் எதுவுமே சொல்லலை, என்னை விட்டுருமா? இங்கே பாருங்க, உங்கள் வாழைத்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டணும்னு நினச்சிங்க, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன், பார்த்துக்கோங்க. எப்பா, என்னம்மா மறைக்கிறா? எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஹேண்டில் பண்ணுவோம், ஆனால் இவளை பார்த்தா மட்டும் பயமா இருக்கு. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஏம்மா தாயே, ஒன்றும் இல்லைம்மா, உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லை, என்னை விட்டு.
கடையை விட்டு போகிற வரைக்கும் இந்த பயத்தோடயே இருக்கணும், புரிஞ்சுதா? அப்புறம் மேடம், என்ன பயம் விட்டு போச்சா? இருந்தாலும் உனக்கு ஓவர் கொழுப்பு தாண்டி. என்ன? முட்டைக்கண்ணி முறைச்சதெல்லாம் போதும், திரும்ப பிரசாந்த் பிரீத்தியெல்லாம் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடி பார்த்துட்டே இருக்கா? அதான் சரியில்லை, பார்த்துக்கோ. என்னடி உனக்கும் சண்டை போடணும்னு ஆசையாக இருக்கா? உன் பக்கத்துலேயே ஒருத்தர் நிற்கிறா இருப்பாரு, அவர்கிட்ட சண்டை போடு. டே அகில், நான் நல்லா இருக்கிறத பிடிக்கலையாடா? டேய் நான் என்னடா பண்ணேன்? இனியாவை தான் நீ கேட்கணும். டேய் நீ தான் மாட்டிட்டு தொங்குறனா என்னையும் தொங்க சொல்றியாடா? என்னடா பிரீத்தியை பார்த்து இவ்வளோ பயப்படுற? எப்போதுமே ரொமான்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காதுடா, அப்பப்போ சண்டை போடுங்க, அதுதான் ஜாலியாக இருக்கும். ஏன்டா பேச மாட்டேன்? நீ திறமை உள்ளவன், சமாளிப்ப. எனக்கெல்லாம் உன் அளவுக்கு திறமை கிடையாதுப்பா. உன் ஆளை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க சொல்லு. பிரசாந்த் என்னடா இப்படி பயப்படுற பிரீத்தியை பார்த்து? எப்பா சாமி, நீயும் ஆளு நல்லா இருப்பீங்கடா. இப்பதான் அவ கொஞ்சமா சிரிச்சு பேசுறா, அதை தயவு செஞ்சு கெடுத்து விட்டு போயிடாதீங்கடா. உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு போலயே பிரசாந்த். ஏன்டி சண்டை போகிறதுக்கு எதுவும் பாயிண்ட் கிடைக்கலையா? நான் வேணா எடுத்து விடவா? டேய் தயவு செஞ்சு உன் ஆளு அமைதியா இருக்க சொல்றா. இனியாமா? உங்களுக்கு என்ன? பாவுண்டி அவன், சும்மா ரெடி. நானும் அவளை வம்பிழுத்தேன், அவள் தானே என்னை வம்பிழுக்கிறா. எப்பா சாமி, இவளுக்கு 2 பேரும் சண்டை போட்டு நம்ம குட்டையே குழப்பிடுவாளுக்கு போல. சரிடி விடு. என்ன நீங்கள் அவளுக்கு சப்போர்ட்டா? ஏம்மா தாயே, நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலமா, என்ன முறைக்காத. தென் இங்கே தான் ஆஃப் சாரி மாடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உங்கள் 3 பேருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாடலை சூஸ் பண்ணிக்கோங்க, பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக பார்த்துக்கோங்க, ஓகே? என்ன பேச்சு மாத்துறீங்களா? அதெல்லாம் இல்லடி. இப்போ என்ன நீ கோவமா இருக்கியா? சமாதானப்படுத்தணுமா? ஆமாம், நான் கோவமாக தான் இருக்கேன். கண்ணா அகில் பிரசாந்த் தம்பி. டாடி இந்த வரோம், கொஞ்சம் இங்கே வந்துட்டு போங்கப்பா. டாடி இந்த வரோம். டேய் நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க. ஓகேடா. சரிடாமா, மாடல்ஸ் பார்த்து சூஸ் பண்ணுங்க. அப்பா கூப்பிட்றாங்க, போயிட்டு வந்துடுறேன். தென் இதில் எங்களுக்கும் ஒரு மாடல் பிடிச்சிருக்கு, கரெக்டாக நீங்கள் அதை எடுக்கிறீங்களான்னு பார்க்கலாம். சரி போயிட்டு வாங்க. அது என்னை பார்த்து சொல்லுடி. போதுமா? போயிட்டு வாங்க. சிரிச்சுட்டே சொல்லுடி. போயிட்டு வாங்க. இனியா? என்ன? என் செல்லம்ல, சிரிச்சுட்டே சொல்லு, நான் போகிறேன். போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே இருக்கோம். சரிடாமா, நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். பிரீத்தி, நாங்கள் உடனே போயிட்டு உடனே வந்துடுவோம். மாடல்ஸ்லாம் பார்த்துட்டு இருங்க. வினோ, உனக்கு பிடிச்ச மாதிரி பாரு, என்னம்மா? ஓகே சார். சரி போயிட்டு வாங்க, அங்கிள் கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது. ஓகேடாமா, நாங்கள் சீக்கிரமாகவே வந்துடுவோம், நீங்கள் பயப்படாதீங்க, சரியா? நாங்கள் என்ன குழந்தையா பயப்படுறதுக்கு? நீங்கள் போயிட்டு வாங்க. சரி ஓகேம்மா. பிரீத்தி வினோ, மாடல்ஸ்லாம் பார்த்துட்டு இருங்க, வந்துடுவோம், சரியா? ஓகே சார். சரி இனியா, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், பார்த்துக்கோ. கில் சார் என்னடி சொன்னார்? இங்கே இருக்க ஆஃப் சாரி மாடல்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஒரே மாதிரி எடுத்துக்க சொன்னார். கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொன்னார். இது கூட நல்ல ஐடியா தான். ஒரே மாதிரி ஒரே மாடலில் எடுப்போம், ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம், சரியா? ஆமாம் இனியா, நம்ம 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தது இல்லைல்ல, இந்த டைம் ஒரே மாதிரி எடுக்கலாம், ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம், சரியா? அதே மாதிரியே எடுத்துக்கலாம், அவங்களும் அதான் ஆசைப்பட்றாங்க. ஓகே வாங்கடி போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்னது? அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு மாடலை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதே மாடலை நம்ம எடுக்கிறோமான்னு பார்க்கணும்னு சொன்னாங்க. இதில் இவ்வளோ பெரிய டெஸ்ட் இருக்கா? அப்போ கண்டிப்பாக அவங்க எது சூஸ் பண்ணாங்களோ அதை தான் நம்ம எடுக்கணும். அதே எப்படி கண்டுபிடிக்கிறது? குத்து மதிப்பாக போவோம், எது பிடிச்சிருக்கோ எடுக்கலாம், பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு அவங்களுக்கும் ஒத்து போகுதுன்னு. இனியா, இது ஒன்றும் நார்மலான விஷயம் இல்லடி, அவங்க நம்மக்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆமாம் இனியா, அவங்க சூஸ் பண்ணதை நம்மளால சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சூஸ் பண்ணதை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேடி, அவங்க சூஸ் பண்ணதே நம்மளும் சூஸ் பண்ணலாம், ஆனால் கன்ஃபியூஷன் இல்லாமல் சூஸ் பண்ணணும். ஓகேடி, எவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்க சூஸ் பண்ணதை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஆமாம் இனியா, நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு காட்டுறோம். சரிடி, வாங்க போய் பார்க்கலாமா? என்னடி எவ்வளவு இருக்கு, இதில் எப்படி சூஸ் பண்ணுறது? வினோ, மேலே இருக்கு பாரு, அதுதான் மாடல்ஸ், கீழே உள்ளதெல்லாம் கலர்ஸ்டி. அப்படியா? அப்போ ஈஸியாக சூஸ் பண்ணிடலாமே. ஆமாண்டி, ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். அவங்க எதை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ யாருக்கு தெரியும்? வாடி, அதெல்லாம் சூஸ் பண்ணிடலாம். ஆமாம், அவங்க எதை சூஸ் பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை சென்டராக இருக்கிறதா இருக்குமோ? இல்லை அது கிடையாது. ஒருவேளை இந்த லாஸ்ட்டில் இருக்கே அதுவாக இருக்குமோ? சச்சா, அதுவும் இருக்காது. ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கே அதுவாக இருக்குமோ? ஐயோ வினோ, இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்போ சூஸ் பண்ணுறது? இனியா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குடி. நான் உள்ளே இருப்பேன் என்னடி சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், கன்ஃபியூஷனே ஆகக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? என்ன இனியா, இத்தனை மாடல் இருக்குது, இதில் எப்படி அவங்க சூஸ் பண்ணதை நம்ம கண்டுபிடிக்க முடியும்? வினோ, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. அவங்க எது சூஸ் பண்ணாங்களோ அதை தான் நம்மளும் சூஸ் பண்ணணும். இவளுகளுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது, இதில் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறாங்களாம். என்னடி இன்னும் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க, வாங்கடி போய் கண்டுபிடிக்கலாம். ஆமாம் இனியா, இந்த வினோ முன்ன வச்ச கால பின்ன வச்சதா சரித்திரமே கிடையாது, கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். ஆனால் இந்த பேச்சுக்கு மட்டும் குறையே கிடையாதுடி, வாங்க போய் கண்டுபிடிக்கலாம். கனி, நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் கனி.
ஆனா இந்த வீட்டில் என்ன தவிர மற்ற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கனி. ஏன்னா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு. ஆனா எனக்கு மட்டும்தான் கனி தெரியும் நான் எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு. சொல்லப்போனா அவளை ஏதோ நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் நீ கூட நினைச்சிட்டு இருப்ப. ஆனா கனி, இந்த மனசு நீ வாழ்ற இடம்டி. இதுல வேற எவளுக்கும் இடம் இல்லை. அதுவும் அவளை மாதிரி ஒரு துரோகிக்கு எப்பவுமே இடம் கிடையாது. என் கண்ணு முன்னாடியே உன் உயிர் போச்சு கனி. என்னால் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கு முழு காரணமே அவதான். அவ மட்டும்தான் கனி. ஆனால் என் ஃபேமிலி முன்னாடி, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, எல்லாரும் முன்னாடி நல்லவ வேஷம் போட்டுட்டு இருக்காடி. என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல கனி. கனி, உன் கூட வாழ்நாள் ஃபுல்லாக வாழணும்னு நினச்சேனேடி. ஆனால் உனக்கு எனக்கு கிடைச்சது என்னமோ அந்த கடைசி 5 நிமிஷம்தான். அந்த 5 நிமிஷத்துல கூட உன்னால் என்ன சொல்ல வரேங்கிறத கூட சொல்ல முடியலை. இதே கையில் தான் கனி, இதே கையில் இதே மடியில் தானடி உன் உயிரை விட்ட. அந்த 5 நிமிஷத்தில் எவ்வளோ சித்திரவதைகளை நீ அனுபவிச்சிருப்ப கனி. அந்த துரோகி நீ இருக்கிற இடத்த பிடிக்கணும் தானே கனி உன்னையே கொன்னா. அவளை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் கனி. அவள் உனக்கு எப்படியாப்பட்ட சித்திரவதையை கொடுத்தாலோ அதே சித்திரவதையை நான் அவளுக்கு கொடுப்பேன் கனி. அவள் உனக்கு 5 நிமிஷம் சித்திரவதையை தான் கனி கொடுத்தா. ஆனால் அவளுக்கு நான் ஆயுசு ஃபுல்லாக சித்திரவதையை மட்டும்தான் கனி கொடுப்பேன். ஆனால் கனி, உன் இடத்த யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுடி. இந்த ஜென்மமே உனக்கானது கனி. என் வாழ்நாள் ஃபுல்லாக உன்னை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துருவேண்டி. அப்பா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆமா, இனி எனக்கு ஒரு டவுட். நம்ம இவ்வளோ நேரம் தேடி கண்டுபிடிச்சிருக்கோமே, இது அவங்க சூஸ் பண்ணது தானா? இங்கே பார்வினோ 1 மணி நேரம் பக்கம் நின்று தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுதானே உனக்கும் பிடிச்சிருக்கு? ஆமாண்டி, இதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. உனக்கு இதுதானே பிரீத்தி பிடிச்சிருக்கு? ஆமாண்டி, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அப்போ இதுதான் அவங்களுக்கும் பிடிச்சதா இருக்கும். இருந்தாலும் இனியா இதுதான் அவங்க சூஸ் பண்ணதாங்கிற டவுட் எனக்கு இன்னும் இருக்குடி. இது அவங்களுக்கு பிடிக்கும் தானே? பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்கும், ஆனா பிடிக்காமலும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏ வினோ, கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி. அவளையும் கன்ஃபியூஸ் பண்ணாத. இனியா, அவ என்ன கேட்டாலும் அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். ஏ வினோ, கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி. மாடல்ஸ்லாம் சூஸ் பண்ணி கலர்ஸ் கூட சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிடிக்கும் பிடிக்காதுன்னு இழுத்துட்டு இருக்கா. நீ தானே உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்ட, அதுக்கு தானே பதில் சொன்னேன். அம்மா தாயே, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. என்ன பிரீத்தி மேம், இனியா மேம் தனியாக நின்றுட்டு இருக்கீங்க? அது வந்து சார் ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு, அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஓ, ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? அதுக்குள்ளே ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்க? ஆமாம் சார், எங்கள் 3 பேருக்கும் தானே எடுத்துட்டோம். ஏமா, அம்மாவுக்குலாம் எடுக்கலையா? அம்மாவுக்குலாம் எதுக்கு சார், ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் தானே எடுத்துக்க சொன்னாங்க. பரவாயில்ல நீயா, அம்மாவுக்கும் எடுத்துக்கோங்க, நான் பே பண்ணுறேன். இல்லை சார், நோ தேங்க்ஸ். எங்கள் அம்மாவுக்கு எடுத்து தரணும்னா நாங்களே எடுத்து கொடுத்துப்போம். இவளுக்கு 2 பேரில் இவ ஒரு ஆள் தான் ஓவராக திமிடுறா. ஆமாம், சென்டரில் நிற்கிறவ யாரு தெரிஞ்சுப்போம். ஆமாம் பிரீத்தி மேம், சென்டராக நிற்கிறாங்களே அவங்க யாரு? அவள் எங்கள் தங்கச்சி தான் சார். இப்போ தான் கம்பெனியில் நியூவாக ஜாயின் ஆயிருக்கா. ஓ, இவளுக்கு தங்கச்சி தானா? அதான் அவளும் நச்சுன்னு இருக்கா. கம்பெனியில் தான் பார்க்கறத தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. இங்கே தான் எவனும் இல்லையே, ட்ரை பண்ணுவோம். ஆமாம், 3 பேர் சாப்பிட்டீங்களா? சார், கொஞ்சம் நவந்து நிற்கிறீங்களா? என்னாச்சு பிரீத்தி மேடம்? ஏ பிரீத்தி, என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லடி. என்னடி ஆச்சு? என்ன பண்ணாரு? உரசிட்டே இருக்காருடி. என்ன பிரீத்தி மேம் தள்ளி தள்ளி போறீங்க? ஏ பிரீத்தி வினோ, நீங்கள் எந்த சைடு வாங்கடி. என்ன சார் வேணும் உங்களுக்கு? எது கேட்டாலும் கிடைக்குமா? டேய், எவன் அவன்? ஐயோ இவனா? சார் அது வந்து, டேய் பொறுக்கி இந்த பக்கம் வாடா. டேய், உனக்கு என்னடா இங்கே வேலை? சார் மரியாதை கொடுத்து பேசுங்க சார். நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற மேனேஜர். பொறுக்கி, உன்னை மாதிரி பொறுக்கிக்கலாம் இந்த மரியாதை போதும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்கிறா. நீ எதுக்காக இங்கே வந்த? சார் அது வந்து இனியா பிரீத்தியெல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நான் தான் உங்களுக்கு மேனேஜர். ஸோ நான் தான் இன்சார்ஜ். அதனால தான் அட்ரஸ்லாம் எடுத்துட்டாங்களான்னு பார்க்கலாம் வந்தேன். டே பொறுக்கி, நீ இங்கே எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும்தானே பார்த்துருக்கணும். நீ என்னென்ன வேலை பார்த்த? சார் நான் என்ன சார் பண்ணேன்? டேய், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? சார் இனியா எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் கூட நான் இனியாவை பற்றி பேசிட்டேன். எங்கள் அம்மா கூட அவளை பொண்ணு கேட்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவளை லைட்டாக உரசுனது ஒன்றும் எனக்கு தப்பா தெரியல. டேய் ஒன்னா சார். என்னடி? சார் இது கடை. இங்கே உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? அதுக்கு அவன் என்ன வேணா பண்ணுவான், நான் அமைதியாக இருக்கணுமா? சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? ஏய், எல்லாம் உங்களால் தாண்டி. சார் நாங்கள் என்ன பண்ணோம்? அவன் தான் உரசுறான்னு தெரியுதுல, ஓங்கி ஒரு அற விடாம என்ன பண்ணிட்டு இருந்த? சார் அவர் எங்களுக்கெல்லாம் மேனேஜர் சார். உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். டே பொறுக்கி நல்லா கேட்டுக்கோ. இவ எனக்கு சொந்தமானவ. எனக்கு சொந்தமானதுல நீ கை வைக்கணும்னு நினைச்ச ஊரு தெரியாம அழிஞ்சு போயிருவ. பி கேர்ஃபுல். என்ன சார் விட்டா பேசிட்டே போறீங்க? இனி அவன் நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவ எனக்கு தான் சொந்தம். டே பிரசாந்த், ஒழுங்கா இந்த இடத்த விட்டு நான் போக சொல்லு. இருக்கிற கோவத்துல கொன்னாலும் கொண்டுடுவேன். டே அவன் தான் சொல்றாள், வெளியில போடா, கெட் அவுட்.
சார் நான் ஒன்றும் சும்மா சொல்லல, அவ எனக்கு தான். டேய் அகில் இரு, நான் பேசிக்கிறேன். டேய் வெளியே போடா. ஆமா நீ என்னடி சொன்ன? அவன் மேனேஜருங்கனால சும்மா இருந்தேன்னு சொன்னேன். ஆமா பிரீத்தி, நீ என்ன பண்ணிட்டு இருந்த அவன் உரசுற வரைக்கும்? சார் அது அவர் மேனேஜர்ல சார், அது மட்டும் இல்லை அவர் தெரியாம தான் ஏதோ உரசுறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். ஏண்டி நீங்களா என்ன முட்டாளா? அவன் மேனேஜர்னா அவனுக்கு என்ன 2 கொம்பும் முளைச்சிருக்கா அவனை பார்த்து பயப்படுறதுக்கு? ஏன் உனக்கு கையில் உன்னை உரசுனா ஓங்கி ஒரு அரைன்னு தெரியாதா? அதெல்லாம் தெரிஞ்சா ஏன் இவளுக்கு இப்படி இருக்காளுங்க? அப்போ போஸ்டிங்ல உள்ளவன் எவன் எது பண்ணாலும் அமைதியாவே இருந்துருவீங்களாடி? இவளுக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்கல்ல? என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா இல்லையா? எடுத்தாச்சு சார். ஓகே அகில் வா, ட்ரெஸ் எல்லாம் பில்லிங் கொடுத்துட்டு கார் எடுக்க போலாம். எல்லாரும் கீழே இறங்கி பார்க்கிங்க்கு வந்துருங்க. என்ன நீ சைலண்டாவே இருக்க, புரியுதா என்ன? ம் என்னடி என்னை ரொம்ப கடுப்பேத்தி பார்த்துட்டு இருக்க இனியா. எல்லாரும் பார்க்கிங் வந்து சேருங்க சரியா? இனியா கோவப்படுத்தாத இனியா, ஏதாவது பேசு வாய திறந்து. ஓகே சார், நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் வரோம். பிரசாந்த் வா போலாம். ஏன்டி இப்படி பண்றீங்க? அப்பவே அவனை ஓங்கி ஒரு அரை விட்டுருந்தீங்கன்னா இது இவ்வளோ பிரச்சனை ஆகுமா? உனக்கு புரியல வினோ, அவர் மேனேஜர், அவர் எப்படி அடிக்க முடியும்? நீங்க பேசுறீங்கன்னு தாண்டி நானும் சைலண்டா இருந்துட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவனை கொன்னு இருப்பேங்க. வினோ, அப்போ நாங்கள் பண்ணது தான் தப்புன்னு சொல்கிறியா? ஆமா நீங்க பண்ணதான் ரொம்ப பெரிய தப்பு. அவன் மேனேஜரா இருந்தா என்ன வேணா பண்ணலாமா? அட் த சேம் டைம் அவங்க 2 பேரும் திட்டினதுல தப்பே கிடையாது. நீங்க 2 பேரும் என்ன இவ்வளவு வெகுலியா இருக்கீங்க? இல்லை வினோ, அவர் தெரியாம தான் உரசிருப்பாருன்னு நினச்சி தான் நான் பேச போனேன். இங்க பாரு இனியா, நீங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் நீங்க பண்ணது தப்பு தாண்டி. பிரீத்தி அவன் உன்னதான் ஃபர்ஸ்ட் உரசினான். அப்பவே நீ அவனை அரைஞ்சிருந்தனா வேலையே முடிஞ்சு போயிருக்கும். அப்புறம் இனியா அவன் பிரீத்தியும் உரசிருக்கான், உன்னையும் உரசுறான்னு தெரியுது. அப்ப நீ சைலண்டா இருந்தது உன்னோட தப்பு. அப்போ உங்க மேல இவ்வளவு தப்பு இருக்கும்போது அந்த சார்லாம் அப்புறம் கோவப்படாம என்னடி பண்ணுவாங்க? அதுக்காக இந்த மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? ஆமாண்டி, நீங்க சொன்ன பதில் அப்படிதான் இருந்துச்சு. அவர் மேனேஜருங்கனால தான் நாங்க சும்மா இருந்தோன்றீங்க. அப்ப அது தப்பு தானே? அப்ப என்ன போஸ்டிங்ல இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணலாமா? சரி விடுங்க, நீங்க தப்பு பண்ணனால தான் திட்டினாங்க. அது யார் திட்டினது? அகில் சார், பிரசாந்த் சார் தானே, விடுங்க. இல்லடி, அதுக்காக இந்த மாதிரி வேர்ட்லாமா யூஸ் பண்ணுவாங்க? எதுக்காக அப்படி பேசினாங்கன்னு புரிஞ்சுக்கோ பிரீத்தி. இனிமேலாவது நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி பேசினது. சரி நீங்க இதை பத்தி பேசினா பேசிட்டே இருப்பீங்க, வாங்க பார்க்கிங் போலாம். பிரசாந்த் உன் காரை ஜெகன் எடுத்துட்டு போயிருக்கான்டா, நான் சொல்லவே மறந்துட்டேன். எங்கடா எடுத்துட்டு போயிருக்கான்? பவியோட சிஸ்டர் ஊர்லேருந்து வந்திருக்காங்களாண்டா, அவங்கள பிக்கப் பண்ண போயிருக்கான். ஓகேடா, இப்போ எப்படி ஒரு காரில் 6 பேர் போகிறது? டைம் பார்த்தியா பிரசாந்த்? இப்போவே மணி 7 ஆகுது. இதுக்கப்புறம் ஜெகன் வந்ததுக்கப்புறம் கிளம்பணும்னா எப்படியும் 8:30 9 ஆகிடும். ஆமா கில், நீ சொல்கிறது உண்மைதான். இனியா பிரீத்தி வீட்டில் தேட ஆரம்பிச்சிருவாங்க. பட் எப்படி 6 பேர் ஒரே காரில் போகிறது? கார்த்திக் நீ உன் கார் எடுத்துட்டு வரலையா? இல்லைடா, நானே அகிலோட காரில் தான் வந்தேன். டேய் இப்போ என்ன தானே பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஜெகனோட பைக் இங்கே தான் நிற்குது. ஸோ நீ அதை எடுத்துக்கோ. பிரீத்திமா நீ அவன் கூட பைக்கில் வா. கார்த்திக் நீ போய் கார் எடுறா. இல்லை அகில் சார், நான் பைக்லாம் போகல, நான் உங்கள் கூட கார்லேயே வரேன். ஓகேடாமா, நீங்கள் எல்லாரும் காரில் வாங்க, நானும் பிரசாந்த் பைக்கில் வரோம். கார்த்திக் இவங்க 3 பேரையும் காரில் கூட்டிட்டு வா. டே என்னடா நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சுல. பிரசாந்த் நீ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. கார்த்திக் போய் காரில் இருப்போம். இல்லை கேள், நீ வேணா காரில் வா, நான் வேணா பிரசாந்த் கூட பைக்கில் வரேன். வேணாண்டா, நானும் பிரசாந்துமே பைக்கில் வரோம், நீங்கள் காரில் போங்க. அகில் அதெல்லாம் தேவையில்லை, பிரீத்தி என் கூட தான் வருவா, நீங்களாம் போங்க காருக்கு. இல்லை சார், அது வந்து நான் தான் சொல்கிறேன்ல கேள், போய் காரில் இருப்போம். பிரசாந்த் ஷோர் தானே, அவளை கூட்டிகிட்டு வந்துருவல்ல? நான் தான் சொல்கிறேன் இல்லடா, நீங்களா காருக்கு போங்க. இனியா என்னை விட்டுட்டு போறியா? நான் என்னடி பண்ணுறது? அவங்க தான் சொல்கிறாங்க. இனியா வா காருக்கு போலாம். வினோ, ஏன் பிரீத்தி காரில் போகிறேன்னு சொல்கிற? என் கூட வரதுக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லை சார், யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்கல்ல, அதனால தான். யார் என்ன நினச்சா உனக்கு என்ன பிரீத்தி? உனக்கு என் கூட வரதுக்கு விருப்பமா இல்லையா? அது வந்து வரேன் சார், வரேன். நீ பைக்கு கிட்ட போ, நான் வரேன். ஆ டே இன்னும் என்னடா இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஓகேடா, ரொம்ப இருட்டிருச்சு, பார்த்து கூட்டிட்டு வா சரியா? ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே கார்த்திக் நீ போய் காரை ஸ்டார்ட் பண்ணு. வா போகலாம். பினோ வா, காருக்கு போகலாம். போலாம் சார். இனியா நான் காருக்கு போகிறேன். இனியா ம் இனியா சொல்லுங்கள், கேட்குது. என்னை பாருடி ப்ளீஸ். சொல்லுங்கள் சார், எனக்கு நல்லாவே காது கேட்கும். சொல்லுங்கள், என்ன விஷயம்? இனியாம்மா ப்ளீஸ் என்னை ஒரே ஒரு நிமிஷம் பாரு. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? சாரிடாம்மா, கோவத்தில் ஏதோ ரொம்ப கத்திட்டேன், சாரி. பரவாயில்ல. ஐயோ இவ இப்போதைக்கு சமாதானம் ஆக்க மாட்டா போலையே. இனியாம்மா என்ன சார் வேணும் உங்களுக்கு? சாரிடாம்மா ப்ளீஸ் மன்னிச்சிரு. நான் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல, அதோட விடுங்க. எனக்கு தெரியும்டி நீ என்னை மன்னிக்கவே இல்லை. நான் தான் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறேன்ல, விடுங்க. நீ தான் என்னை மன்னிச்சிட்டல்ல, அப்படியே அந்த சைடு திரும்பி உட்காந்துருக்கா? இப்போ அவசியம் சொல்லியே ஆகணுமா? ஆமாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், சொல்லு. எனக்கு வாமிட் வரும், அதனால தான் அந்த சைடு திரும்பி உட்காந்துருக்கேன். யூ மீன் என் மூஞ்ச பார்த்தா உனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கா என்ன? ஐயோ, எனக்கு ட்ராவல் பண்ணாலே ஒத்துக்காது, அதை தான் நான் மீன் பண்ணி சொன்னேன். ஓ அப்படியா, சரி ஓகே. டே என்னடா பேசி முடிச்சிட்டியா? காரை ஸ்டார்ட் பண்ணவா? டேய் என் வாயில் எதனா வாங்கி கட்டிட்டு போயிடாத, ஒழுங்காக காரை ஸ்டார்ட் பண்ணு. என்ன வேணும்? ட்ரெஸ்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ஆமாம் சார், எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் தான் அங்கே நடந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன ட்ரெஸ் எடுத்தீங்கன்னு கூட பார்க்க முடியாமல் அப்படியே பில்லை போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல சார், அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். நாங்கள் சேர்மன் சாரோட எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு போட்டுட்டு வரோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா?
ஓகேடாமா. ஆமா நீங்க 3 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு மாடல்லாம் சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்களாமே, அப்படியா? ஆமா 3 பேர் சேர்ந்து ஒரு மாடலை சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். அது 3 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு நீங்க நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் நோ, பட் இப்போ நீங்கள் எடுத்துருக்க ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? ஆமா எங்க 3 பேருக்குமே ரொம்ப பிடிச்சதா அந்த ட்ரெஸ்ஸே எடுத்திருக்கோம். அப்போ ஓகே தான், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இனியா ஸ்டொமக் பெயின் சொன்னியடி, இப்போ வலி பரவாயில்லையா? பரவாயில்ல வினோ, ஓகே தான். என்னாச்சு இனியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சொல்லுடி, என்னாச்சு? என்ன பண்ணுது? ரொம்ப பெயினாக இருக்கா என்ன? ஹாஸ்பிட்டல் போகலாமா? எனக்கு அதெல்லாம் வேணாம், என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் மட்டும் விட்டுருங்க. இவகிட்டலாம் கேட்டால் வேலைக்கே ஆகாது. வினோமா என்னடாமாச்சு? அவளுக்கு சொல்லாதடி. வினோ நீ சொல்டாமா. அவளுக்கு அங்கேருந்து கிளம்பும் போதுலேருந்தே ரொம்ப ஸ்டொமக் பெயின், அதான் சொல்லிட்டே இருந்தா ஸ்டொமக் பெயினா இருக்குன்னு. அதான். ஸ்டொமக் பெயினா? என்னடாமா ரொம்ப வலிக்குதா? சொல்லி இனியா தயவு செஞ்சு. அதெல்லாம் இல்லை, மைல்டாக தான் வலிக்குது. பொய் சொல்லாத இனியா, ரொம்ப வலிக்குதுன்னா சொல்ல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகலாம். அதான் நான் சொல்கிறேன்ல, மைல்டாக தான் வலிக்குது, ரொம்பலாம் இல்லை. நிஜமாவே மைல்டாக தான் வலிக்குதா? ஆமாம் நிஜமாவே மைல்டாக தான் வலிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வா ஹாஸ்பிட்டல் போயிட்டே போகலாம். டேய் கார்த்திக், ஹாஸ்பிட்டலுக்கு விடுறா வண்டியை. ஐயோ இதுக்கெல்லாம் போய் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? நான் வீட்டில் போய் கசாயம் வச்சு குடிச்சேன்னா சரியாக போயிடும். என்ன பேசுற நீ? கசாயம் வச்சு குடிக்கிறியா? இந்த ஸ்டொமக் பெயின் என்னன்னு கூட உனக்கு தெரியாது, இதுக்கு எப்படி நீ கசாயம் வச்சு குடிப்ப? ஐயோ மறமாட்டேன், நான் என்ன சொல்ல வரேங்கிறது கூட இவருக்கு புரியல. என்ன இனியா, எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுடி. வேறு வழி இல்லை, இவர்கிட்ட சொல்லி தான் ஆகணும். நான் பீரியட்ஸ், அதனால தான் ஸ்டொமக் பெயினாக இருக்குது. நான் வீட்டில் போய் கசாயம் வச்சு கொடுத்தேன்னா சரியாக போயிடும். ஓ ஓகே ஓகே ஓகே, நீ ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். நீ தூங்கு, கண்ண மூடி. ஐயோ தப்பு பண்ணிட்டியே அகில், அவளே பாவம் பீரியட்ஸ் வழியில் இருந்திருப்பா, அவளை போய் திட்டியே உன் மனசை கஷ்டப்படுத்திட்டியே. ச்சே. இனியா ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மைல்டாக தான் வலிக்குது. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இனியா இந்த வலி உடனே சரியாகிற மாதிரி ஏதாவது டேப்லெட்ஸ் இருக்கா? இதுக்காகலாம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கக்கூடாது சார். அப்போ இந்த பெயின் போகிறதுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. பொண்ணாக பிறந்தா இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். யூ மீன் வலிச்சா வலியை தாங்கிட்டே இருக்கணுமா? ஆமாம், வலிச்சா வலியை தாங்கிட்டு தான் இருக்கணும். சரி ஓகே, நீ கண்ணு மூடி ரெஸ்ட் எடு. ஆமாம், நான் கேட்கணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். அகில் வண்டியில் தானே போக சொன்னான், நீ எதுக்கு காரில் வரேன்னு சொன்ன? அது எனக்கு காரில் போகணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். உனக்கு தோணும், இதெல்லாம் நல்லாவே தோணும். தென் சாரி. எதுக்கு சாரி கேட்குறீங்க? உன்னை எனக்கு திட்டினல, அதுக்கு தான். என்னென்ன சொல்லி திட்டினீங்க? அதாண்டி நான் உங்ககிட்ட சாரியே கேட்டுக்க கூடாது. எல்லா தப்பும் உன் மேலே தான் இருக்குது. ஆனால் ஏதோ திட்டோமேன்னு நினச்சி சாரி கேட்டால் உடனே ஓவரா பண்ணுறா. யார் ஓவரா பண்ணுறா? நானா? ஆமாம், உன் மேலே தப்பே இல்லையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவன் உன்னை இடிச்ச பையன் நீ ஓங்கி ஒரு அரவிட்டு இருந்தானா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஆமாம், தேவையில்லாமல் உங்ககிட்ட திட்டும் நான் வாங்கியிருக்க மாட்டேன்ல. அதான் திட்டினதுக்கு சாரி சொன்னேன் இல்லடி, அப்படியே அதே சொல்லிட்டு இருக்கா. நான் எப்போல்லாம் உங்களை பார்க்குறேனோ அப்போல்லாம் இதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். சரி சொல்லிட்டே இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் மேலெல்லாம் தப்பு கிடையாது, உன் மேலே தான் தப்பு. ரொம்ப பண்ணாதீங்க என்ன? நீ ரொம்ப பண்ணாத என்ன? ஆமாம் மேடம் என் கூட எல்லாம் பைக்கில் வரதே பெரிய விஷயம்னு நினச்சேன். நீங்கள் என்ன இவ்வளோ இருக்கமா கட்டி பிடிச்சிட்டு வரீங்க? நீங்கள் போகிற ஸ்பீடை பார்த்தா என்னை கீழே தள்ளி போட்டு போயிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது. அதான் ஒரு சேஃப்டிக்கு பிடிச்சிருக்கேன். போய் தானே சொல்கிற, தூக்கம் தானே வருது. அப்படிலாம் இல்லையே, எனக்கெல்லாம் தூக்கம் வரல, நான் நல்லா தான் இருக்கேன். போய் சொல்லாதடி. லைட்டாக தூக்கம் தான் வருது. எப்படி நம்ம வீட்டுக்கு பார்த்துக்க 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ நீ அப்படியே சாஞ்சு தூங்கு. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து அகில், கார்த்திக் நீ வினோவை கூட்டிட்டு முன்னாடி போ, நான் இவ்வளோ கூட்டிட்டு வரேன். சரி ஓகேடா, வா வினோ. இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் போய் பூத்து போன. இனியாமா எழுந்துருடாமா, வீடு வந்துருச்சு. இனியா தூக்கமா வருது. ஓகேடாமா எழுந்திருச்சுக்கோ, வீட்டுக்குள்ள போய் தூங்கலாம். ரொம்ப தூக்கமா வருது. என்னது இது? இவர் எதுக்கு நம்ம கை பிடிச்சிருக்காரு? இனியா. சார் கையை விடுங்க. எழுந்திருச்சிட்டியா? ஆமாம் எழுந்திரிச்சிட்டேன், என்ன விடுங்க. ஒரு நிமிஷம் இரு. சரி என்ன விடுங்க, விட்டுட்டு சொல்லுங்க. இரு இனியா, உன் கண்ணை பார்த்தலாம் நான் இதை சொல்லிடுவேனான்னு எனக்கு தெரியல. ஸோ நீ இப்படியே இரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு. ஐயோ இவர் என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? என்ன இனியா பதிலே காணும்? சொல்லுங்க. அது வந்து இனியா, இன்னைக்கு நான் உன்னை திட்டினதுக்கு ரீசன், நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுன்னு சொல்கிறத விட எங்கள் அம்மாவோட பிளேஸில் நான் உன்னை வச்சுருக்கேன். சொல்லப்போனால் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வேறு எந்த பொண்ணு மேலேயும் எனக்கு வந்ததில்லை. நீ என்னை எப்படி நினைக்கிறேன்னு தெரில இனியா, ஆனால் நான் உன்னை எனக்கு சொந்தமானவளாக தான் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் சொந்தமானவளா. அப்படி இருக்கப்போ எவனாவது உன்னை தப்பாக பார்த்தாலே என்னால் தாங்க முடியாது. நான் வந்து பார்க்கும்போது அவன் உன்னை உரசிட்டு இருந்தான், அதான் அந்த கோவத்தில் ஏதோ பேசிட்டேன், சாரி. பரவாயில்ல சார், நான் தான் சொன்னேன்ல, பரவாயில்ல விடுங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இல்லைனியா, எனக்கே தெரியும் இன்னைக்கு நான் உன்னை ரொம்ப திட்டிட்டேன். அது மட்டும் இல்லை, நீ பீரியட்ஸ் வேற, உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஐயோ சார், நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் என் நல்லதுக்கு தான் திட்டினீங்கன்னு எனக்கே தெரியும். இனியா, உனக்கு என் மேலே கோவம் இல்லை தானே? சத்தியமாக கோவமாலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்.
இனியா ஒருவேளை உனக்கு என் மேலே ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா திட்டணுன்னா கூட திட்டிக்கோ, ஏன் அடிக்கணுன்னா கூட அடிச்சுக்கோ, ஆனால் பேசாமல் மட்டும் இருந்துடாத. அதை மட்டும் என்னால் தாங்க முடியாது. ஐயோ சார், உங்ககிட்ட பேசாமல் நான் எங்கே போகிறேன்? சரி வா வீட்டுக்கு போகலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன ஃப்ராட் வேலை பார்க்கலான்னு இருக்கீங்க? வாட்? டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? ஐ திங்க் 8:30. இத்தனை மணிக்கு வீட்டில் கொண்டு வந்து விடுறீங்களே, எங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டேன். அடி கள்ளி, இதுக்கு தான் ஃப்ராடுன்னு சொன்னியா? ஆமாம், உண்மையாக தானே சொன்னேன். நீங்கள் ஃப்ராடு தான், ஃப்ராடு. ஹலோ இனியா மேடம், நான் ஃப்ராடுனா நீங்களும் ஃப்ராடு தான். எப்படி என்ன நீங்கள் ஃப்ராடுன்னு சொல்லுவீங்க? நான்லாம் உங்களை மாதிரி போய் சொல்ல மாட்டேப்பா. ஆமாம், நீ உன் வாயை திறந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் சொல்கிறதுக்கெலாம் ஆமாம் சொல்லுவேன். ஐயோ சும்மா இருங்க. சரி வா வீட்டுக்கு போகலாம். வினோவும் கார்த்திக்கும் அப்பயே போயிட்டாங்க. சரி வாங்க போகலாம்.